பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நம்முடைய வருமானம் பெறுவதற்கு ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய இரணம் கிடைப்பதற்கு, தடைகள் நீங்குவதற்கு, இப்போ வருமானத்துக்கு தடை இருக்குது, இதெல்லாம் நீங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு எவ்வாறு உதவி தேடுவது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்உ பிஹா. அல்லாஹ்வுக்கு என்று சில பெயர்கள் இருக்கிறது, அதனை கொண்டு நீங்கள் அழையுங்கள் என்று சொல்கின்றான். ஒவ்வொரு பேருக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அந்த பெயரை கொண்டு நாம் அழைத்தோம் என்று சொன்னால் நமக்கு உதாரணமாக ரஸ்ஸாக் என்று பெயர் அழைக்கும் போது உணவு கிடைக்கும். இப்போ நம்ம வருமானத்திற்கு, உணவிற்கு என்ன ஓதுறது என்று பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய 3 பெயர்கள் இருக்கிறது. இந்த 3 பேரையும் நம்ம உபயோகிக்க போகின்றோம் இன்ஷா அல்லாஹ். இது எப்படி ஓதுறதுன்னு சொன்னா, மொத்தம் 3 பேர்ல 1வது பேரு வஹாப். வஹாப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதை எழுதிடுறேன் இன்ஷா அல்லாஹ். வஹாப் வஹாப் என்று சொன்னா கொடைவல்லல், அள்ளி அள்ளி வளரக்கூடியவன், கணக்கே இல்லாம. நம்ம பூமியில கொடைவல்லல்னு சொன்னா ரொம்ப தானம் தர்மம் அதிகமாக செய்யக்கூடியவங்களை சொல்லுவோம். இங்கே வஹாப் என்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய கொடையாளி, எந்த கணக்கு இல்லாம அள்ளி கொடுக்கக்கூடியவன். நம்முடைய வாழ்க்கையில அப்படியே செஞ்சுட்டு இருக்கான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம, அல்லாஹ்வுடைய கொடை இல்லாம நம்ம வாழ்க்கை இல்லை. எல்லாமே சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட உணவை பாருங்க, அனைத்து உறுப்புகளை பாருங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கொடை. நம்ம கேட்டா கொடுத்தா அல்லாஹ் தஆலா ஒரு கண்ணுக்கு நிகராக ஒரு 1000 கோடி ரூபாய் கொடுத்தோம்னா அது சரியா வருமா? யார் தருவாங்களா? 2 கண்ணையும் கொடுங்க, 1000 கோடி தரேன்னு சொன்னா கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எவ்வளவு மதிப்புள்ள பொருளை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கின்றான். இதெல்லாம் நம்ம கேட்காம தந்திருக்கோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இதுவெல்லாம் ஒவ்வொரு உறுப்பும் கோடானு கோடி ரூபாய் மதிப்புள்ளது. சரி, மதிக்க முடியாது அவ்வளவு பெரிய உறுப்புகளை நம்ம கல்ல தந்திருக்கின்றான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபை. வஹாப்னு சொன்னா கொடை, அதாவது எந்த விதமான காரணம் இல்லாமல் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய கிருபை கொடுப்பான். இந்த ஒரு பேரை நம்ம யூஸ் பண்ண போறோம். ரஸ்ஸாக். ரஸ்ஸாக் என்றால் இரணம் அளிப்பவன், இரணம். இப்போ உதாரணமா நம்ம ஒரு விதை அளிச்சோம்னு சொன்னோம்னா அது மரமாகி நமக்கு பழங்கள் தருகிறது. ஒரு காரியம் உண்டா இருக்கும், காரணத்தோடு கொடுக்கக்கூடியவன் ரஸ்ஸாக். அப்போ அந்த பெயரை உபயோகப்படுத்த போகின்றோம். ஃபத்தாஹ். ஃபத்தாஹ் என்றால் வெற்றி அளிப்பவன். நமக்கு என்று சில தடைகள் இருக்கும், நமக்கு தெரியாது. அப்போ அந்த தடைகள் நீங்குவதற்கு ஃபத்தாஹ். இது 3ஐயும் நாம காலையில 1000 தடவை ஓடுறதுக்கு 30 நிமிஷம் தான் ஆகும். காலையில யா ரஸ்ஸாக், யா வஹாப், யா வஹாப், யா வஹாப் 1000 தடவை, யா ரஸ்ஸாக், யா ரஸ்ஸாக், யா ரஸ்ஸாக் 1000 தடவை, யா ஃபத்தாஹ், யா ஃபத்தாஹ், யா ஃபத்தாஹ். நீங்க ஓதும் போது அதை ஞாபகம் வைங்க, அர்த்தத்தை மனசுல கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் வஹாப்னா கொடையாளன், ரஸ்ஸாக்னா இரணம் அளிக்கக்கூடியவன், ஃபத்தாஹ்னா வெற்றி அளிக்கக்கூடியவன். இதை வைத்துக்கொண்டு காலையில் 3000 தடவை, இது ஒவ்வொன்றும் 1000 தடவை 1000 தடவை, மாலையில் அதே போல் 1000 தடவை 1000 தடவை 1000 தடவை ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் சொல்லலாம், எனக்கு டைம் இல்லை, நம்ம மேக்சிமம் உள்ளதை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் தான் உங்களுடைய டயத்தை முடிவு பண்ணி கொள்ள வேண்டும். இப்போ என்னால் நான் 500 தடவை செய்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். இல்லது நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாட்டியும் நான் இதை 100 தடவை ஒதுக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய எல்லாம் 100 தடவை 200 தடவை 300 உங்களுடைய கணக்குப்படி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. இல்லை ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடி எதை செய்தாலும் தொடர்ந்து செய்யுங்க. எதை திறந்தாலும் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எது சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். 1000ங்கிறது ஹை லெவல், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முடியும்னு சொன்னால் 1000, இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை என்ன செய்யுங்க, நீங்கள்
அதாவது அது 100க்கு குறைய வேணாம். குறைஞ்சபட்சம் 100. சரிங்களா? இதில் 100, அதில் 100, இதில் 100, காலை மாலை. இது குறையாம நீங்கள் உங்கள் அமல்களை சேர்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் எனக்கு உடனே எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வேணும்னு சொன்னால் இதை 3000 தடவை ஓதணும். ஒவ்வொன்றையும் 3000 தடவை. நான் மீடியமாக சொல்கிறது 1000 தடவை 1000 தடவை. சரிங்களா? அப்போது வந்து உடனடியாக எனக்கு பண நெருக்கடி இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க தொடர்ந்து ஒரு வாரம் ஓதும்போது அல்லாஹ்வுடைய கிருபையில் இறைவன் புறத்திலிருந்து உதவி வருவதை பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து அதாவது அனுபவபூர்வமான உண்மைகள். ஆகவே கணித்திருக்கிறீர்களே, இப்போ நீங்கள் ஏதாவது ஓதிட்டு இருப்பீங்க, அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்து உங்கள் டயத்தை வகுத்து கொள்ளுங்கள். அது இல்லாமல் நான் இதுக்கு முன்பு சொல்லியிருக்கின்றேன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஓதிய துவா, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். இறைவா, எனக்கு ஒரு ஆட்சி தருவாயாக, கொடையாக தருவாயாக. அதான் அர்த்தம். ஹப்புன்னு சொன்னால் அந்த வஹாபில் உள்ள அர்த்தம் தான் வஹப். ஹப்புனா கொடை, வஹாப்னா கொடை வல்லல். சரிங்களா? அப்போ ரெண்டும் அந்த மூலம் வந்து ஹப். அப்போ வஹாப், இன்னக அன்தல் வஹாப். அது சொல்கிறாங்க, நீ எனக்கு வந்து யாருக்குமே எனக்கு பின்பு வரக்கூடியவங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஆட்சி தருவாயாக, நீ மிகப்பெரிய கொடையான வஹாப், மிகப்பெரிய கொடையாளன்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த மிகப்பெரிய ஆட்சி தர்றான் அவங்களுக்கு. அதாவது ஜின் வர்க்கமெல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, அவங்களுக்கு கட்டுப்பட்டுச்சு. அனைத்து அதாவது காற்று அவங்களுக்கு உதவி செஞ்சிச்சு. பாஷை அறிஞ்ச, அதாவது எல்லா மிருகங்களுடைய பாஷையும் அறியக்கூடிய தன்மை, இது யாருக்குமே கொடுக்காத மிகப்பெரிய ஆட்சி அல்லாஹ் கொடுத்தான். இதுக்கு முன்பும் கொடுக்கல, பின்பும் வராது, அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? அப்போது அவங்க உபயோகப்படுத்த வஹாப். சரிங்களா? அப்போ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் சொன்னால், இப்போ இதை ஓத ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால், அதை நீங்கள் அதிகமாக ஓதிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது அதை வந்து காலை மாலை 100 தடவை ஓதிக்கிட்டு இதை என்ன செய்யணும், இதை அதிகமாக ஒதுக்கிடணும். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய டேத்து இந்த மாதிரி சரி செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருடைய தேவைகளை நிறைவேற்றி உதவி செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் உடனுக்குடன் எங்களுக்கு வந்து எனக்கு உடனடியாக எனக்கு பலன் கிடைக்குன்னு சொன்னால், நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது ஒரு அமல் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், இதே திக்ர், மூச்சிலே செய்யக்கூடிய திக்ர், இதே திக்ர். இது வந்து மறைத்து வைத்து இறைநேசல் செய்து கொண்டது திக்ர். இந்த திக்ர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவின் பேரில் தான் எல்லா மக்கள் கற்றுக் கொடுங்க என்று ஒரு ஷேக் அல்லாஹ் கான் பெரியாருக்கு உத்தரவிட்டாங்க. அதன் பேரில் மட்டும்தான் வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இதை நீங்கள் காலை மாலை அரை மணி நேரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், அந்த திக்ர் செய்யும் போதே பல விஷயங்கள், அதாவது தொழுகாதவங்க அந்த திக்ர் செஞ்சாங்கன்னு சொன்னால் தொழுக ஆரம்பிச்சிடுவாங்க. தொழக்கூடியவங்களுக்கு தொழுகையிலே மன ஓர்மை, பயபக்தி உண்டாகும். அது மாத்திரம் இல்லாமல் பலவிதமான விஷயங்களை அவங்க அதாவது அனுபவிப்பாங்க. அது நீங்கள் உள்ள போனீங்கன்னா தெரியும். ஆகவே இந்த திக்ரை கற்றுக்கிறதுக்கு விரும்புனீங்கன்னு சொன்னால், நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினீங்கன்னு சொன்னால் அந்த குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. அந்த நம்பர் வந்து 90 25 96 93 55. இன்னொரு நம்பர் இருக்குது 80 56 05 25 75. இது 2 நம்பரில் நீங்கள் எதுக்கு மெசேஜ் அனுப்பினாலும் அந்த குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை. நம்ம இந்த உலகத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கான்னு சொன்னால் வெறுமனே படைக்கவில்லை. உங்களிலே யார் வெற்றியாளர், யார் வந்து அமல் செய்து முந்தக்கூடியவர் என்பதனை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு சோதனைக்காண்டி படைத்திருக்கின்றான். இதில் வெற்றியாளர் யாருன்னு சொன்னால், யார் வந்து நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் சென்றாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். ஆகவே அப்படிப்பட்ட அந்த வெற்றி வேணும்னு சொன்னால், வெற்றியாளர் எப்படிப்பட்ட என்ன கிடைக்கும் பரிசு? அதாவது ஒரு அரசரை பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசரை விட 100 அரசருக்கு என்ன கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும் அவருக்கு மறுமையில் சொர்க்கத்தில். 70 ஒரு சொர்க்கவாதிக்கு 70 ஹூரியில் பெண்கள் கொடுக்கப்படுவார்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய இளைஞர்கள் கொடுக்கப்படுவாங்க. எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட அது வேணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் எடுத்து நடக்கணும். நம்ம அது கட்டளை மாறு செஞ்சுட்டோம்னு சொன்னால் நான் போகக்கூடிய இடம் நரகம்தான். அந்த நரகத்தில் நெருப்பு தான் இருக்கும். பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த நெருப்பை சுகிக்க வேணும். அதை தாங்கக்கூடிய சக்தி உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஆகவே ஒரு புத்திசாலி யாருன்னு சொன்னால், நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்டு
சொர்க்கம் செல்லக்கூடியவன். அப்போ அதுக்கு நம்ம இந்த உலகத்தில் 5 விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வெற்றி பெறலாம். அது என்ன அப்படின்னா, 1வது 5 நேர தொழுகையை பயபக்தியுடன் அந்தந்த நேரத்தில் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவாபின் தொழுவது அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெறுவதற்கும் இறைநேசனாக காரணமாக அமையும். ஜக்காத்தை கொடுத்து வாருங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ரமலான் மாதத்தில் 30 நோம்பை நோருங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் வியாழன் திங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் மட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் மாதம் பிற கணக்கில் 13, 14, 15 நோம்பு நோட்டுருவாருங்க. 3 நோம்பு நோக்கும்போது 30 நோம்புடைய நன்மை கிடைக்கும். ஹஜ்ஜுக்கு யாருக்கு சக்தி இருக்குதோ அந்த ஹஜ்ஜை இளவையிலே செய்து விடுங்க. இது 1வது விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், காலை மாலை தஸ்பீஹாத்துகளை ஒரு பழக்கத்தில் கொண்டு வாங்க. அதில் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 3ஆம் கலிமா 150 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 4ஆம் கலிமா, இது 100 தடவை. இதை காலை மாலை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், காலையில் 150, இது 4ஆம் கலிமா 100 தடவை, மாலையில் அதே மாதிரி ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாக்கப்படுவீங்க. அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவருடைய அதே அமல் செஞ்ச கூட்டத்தில் ஆகி விடுவீங்க. உலகத்தை விட அதிக நன்மை கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக இஸ்திஃபார் 100 தடவை ஓதிட்டுவாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாத்துபிலே, உணவுடைய வாசல் திறக்கப்படும். 150 தடவை செலவாத்து ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத். காலை மாதிரி ஓதிட்டு வந்து சொன்னால் 300 செலவாத். 3000 ரஹ்மத் இறங்கும். சொர்க்கத்திலே நபியுடைய சிபாரிசு கிடைப்பதற்கும் அவருடைய நெருக்கம் கிடைப்பதற்கும் உங்களுடைய துவா கபூலாவதற்கும் இது சிறந்த ஒரு அமல். அதனால் இதை உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டு வாங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம், காலை மாலை குரானை அரை மணி நேரம் ஓதிட்டு வாங்க. குரான் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் ஓத தெரியாதவங்க ஓதுறதுக்கும் ஓத தெரிஞ்சவங்க தஜ்வீதுன்னு ஓதுவதற்கும் நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கின்றோம். வாட்ஸ்அப் குரூப்பில். அதில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனுப்புவாங்க. 10 நாளில் குரான் நீங்கள் ஓத ஆரம்பிச்சிடலாம். அங்கிட்டு 20 நாளில் என்ன செய்யலாம், நீங்கள் தஜ்வீத் கற்றுக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் கிளாஸ். இது ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, 4வது விஷயம் என்னன்னு சொன்னால், உறவுகளை பேணிக்கொள்ளுங்கள். இது வணக்கம், அதோடு சேர்த்து உறவுகளை பேணிக்கொள்ளும். அது முக்கியமான வணக்கம். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்கார் செய்ய வேண்டிய கடமை, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் சரியாக செய்யுங்க. உங்கள் நாக்கை கொண்டும் கையை கொண்டும் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுத்துடாதீங்க. யார் ஒருவர் நாக்கையும் மர்மஸ்தானத்தை பேணிக்கொண்டாரோ அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்கிறேன்னு நபி சொல்லியிருக்கிறாங்க. ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க, அது போதும் நரகம் போவதற்கு. அல்லாஹ்விடத்தில் ₹1 1,00,000 ஒரு தான். ஆகவே இந்த விஷயங்களில் கவனமாயிருங்க. புறம் பேசாதீங்க, திட்டாதீங்க. இவையெல்லாம் உங்களுடைய நன்மைகளை அவங்களுக்கு அனுப்பி வச்சிடும். கணித்திருக்கிறீர்களே, 5வது விஷயம்னு சொன்னால், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பிடிச்சிருக்குது, இதன் காரணமாக நீங்கள் பலன் பெறுறது உண்மைன்னு சொன்னால், உங்களுக்கு குரூப்புகள் இருக்கும். எல்லாருக்கும் குரூப் இருக்குது வாட்ஸ்அப்பில். அந்த குரூப்பில் இதை அனுப்பி வைங்க. இதன் காரணமாக யாராவது ஒருத்தர் நேர்வழிப்பட்டார்னு சொன்னால் அவர் வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய அமலுடைய அதே நன்மை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். அவர் நம்மளே குறையாது. இது இந்த அழைப்பு பணிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் இது. ஆகவே இதில் இணைந்து கொள்ளுங்கள். புதுசாக வரக்கூடியவங்க வலது பக்கம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் சொல்லக்கூடிய பட்டன் சிவப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம புதுசாக சேனல் உண்டாகியிருக்கோம். நீங்கள் பழைய சேனல் இருந்திருக்கலாம். அது சிவப்பாக இருந்ததுன்னு சொன்னால் அதை டச் பண்ணின்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் டச் பண்ணின்னு சொன்னால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். கண்ணியத்திற்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற கொடுக்கல் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் போக்கி நமக்கு வெற்றி தருவானாக. நம்முடைய வருமானத்தில் பரக்கத் செய்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தருவானாக. ஆஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.